வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல சில்லி போட்டு எடுத்துடலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெறும் சதப்பகுதியை மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடுறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், வெறும் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துடுறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். போட்டிருக்கிற மசாலாலாம் சிக்கனில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா சூடேறிடுச்சு. இப்போ சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துடுறேன். சில்லி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் இஞ்சி பூண்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன், பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். ஒரு கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கோஸ் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் எண்ணெயில் சேர்த்துடுறேன். எடுத்துருக்கிற எல்லா காயுமே பச்சையாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா காயும் முழுசாக வேகணும்னு இல்லை, ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். காய் வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். போட்டு இருக்கிற எல்லா காயுமே 3/4 வேக்காட்டுக்கு வெந்து வந்திருக்கு. காயெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டையை தனியாக ஒரு கடாயில் போட்டு நீங்கள் பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதிலே கூட நம்ம செய்யலாம். 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். ஓரமாக இந்த பக்கம் ஊற்றிடுறேன். முட்டை நல்லா வெந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா பொடி பொடியாக வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். சோயா சாஸ் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடுறேன். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் சேர்த்து நான் இப்போவே போட்டுடுறேன். சாஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுறேன். பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கிற சாதம் சேர்த்துட்டா போதும். பாஸ்மதி அரிசியை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா உதிராக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிராக இருக்கணும் சாதம். 200 கிராம் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். வடித்து எடுத்துருக்கிற சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 200 கிராம் அரிசிக்கு 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக மிளகுத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். மிளகுத்தூள் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வீட்லேயே நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்பவே சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இனி கடைக்கு போய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே நம்ம எல்லாருக்கும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.